ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி விலாக். நம்மளோட கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான மாம்பழம் பாயசம் பண்ண போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மாம்பழ சீசன் வந்தாச்சு இல்லையா? இனிமேல் மாம்பழ ரெசிபி தான் நிறையா இருக்கும். மாம்பழம் பாருங்கள், இது நல்ல ஒரு டேஸ்ட்டான பழம், இனிப்பாக கிடைச்சது இது, அதனால் இது வாங்கியாச்சு. இப்போ இதை வச்சு எப்படி பாயசம் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். இது லைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம பாயசத்துக்கெலாம் நல்லாயிருக்கும். இதிலே பாருங்கள், இன்னொரு ஜவ்வரிசி கூட இருக்குது பாருங்கள். இது மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. இது எடுத்துக்கூடாது. இது சைஸும் பெருசாக இருக்கும். இது தான் லைலான் ஜவ்வரிசி. சைஸ் பாருங்கள், சின்னதாகவும் இருக்கும். இதுதான் நம்ம வேக வைக்கும்போது கண்ணாடி மாதிரி இருக்கும். அதனால் இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வச்சு இப்போ நம்ம ஊற வச்சிடலாம். இது எப்படியும் ஊறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசி நம்ம ஊற வச்சு 1/2 hour ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஒரு சைடு பால் நான் எடுத்துருக்கேன் 1 லிட்டர் அளவுக்கு. இதை நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பால் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ ஒரு சைடு ஜவ்வரிசி வேக வச்சுக்கலாம். நம்ம மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மேங்கோ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த சைடில் பாருங்கள், பால் நல்லா திக்காகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாலோடு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கொதிக்கிற பாலில் நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிச்சுட்டே இருக்கட்டும். இப்போ இந்த மாம்பழத்தை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஜவ்வரிசி சேர்த்ததும் பால் நல்லா திக்காகிடுச்சு. நான் அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த மாம்பழத்தை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜாரில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மாம்பழம் பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பாலோடு சேர்த்துக்கலாம். இதை அடுப்பு நான் ஆஃப் பண்ணிட்டேன். சூடாக இருக்கும்போது சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ மாம்பழம் நல்லா கலந்தாச்சு. இப்போ ஸ்வீட்காக நான் மில்க் மேட் சேர்க்குறேன். இல்லை, கண்டன்ஸ் மில்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லான மாம்பழம் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்வீட்காக கண்டன்ஸ் மில்க் தான் சேர்த்துருக்கேன். ஒரு வேளை உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்குங்க. இப்போ நம்மளுக்கு எந்த நட்ஸ் தேவையோ, எந்த வகையான நட்ஸ் ஆக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதில் தேவையான நட்ஸு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மாம்பழம் கியூப்ஸ்லாம் வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக வந்திருக்கு.
மாம்பழ பாயாசம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மீனாட்சி விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.